எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டான இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இது மைதா தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் நான் ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்கலாம் இல்லை, அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு 4-5 ஏலக்காவை விதையை மட்டும் எடுத்து சர்க்கரையோடு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோட சேர்த்துடுறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அது நல்லா இறுகி வந்துடும், இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். அதனால் கரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா கரைச்சி முடிச்சிட்டேன் தோசை மாவு பதத்துக்கு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் தான் உங்களுக்கு அப்பம் செய்யும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டு நான் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து எண்ணெய் கிட்ட வச்சு ஊற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி விட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே நல்லா பூரி மாதிரி எழும்பி அதுவே மேலே வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த அப்பம் இந்த அப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 4-5 நிமிஷத்துலேயே ஊற்றி முடிச்சிடலாம். இப்போது இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ அது கொதிக்கிறது அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டோம்னா அடுத்த சைடும் உங்களுக்கு நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போது அப்பம் ரெடி ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்த அப்பம் ஊற்றலாம். இது ஒன்றா தான் ஊற்றணுன்னு இல்லை, 2-3 கூட நம்ம ஊற்றலாம். இதை ஆயில் காய வைக்கும் போது கரெக்டான ஹீட்டில் காய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஊற்றின உடனே அது நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வரும். இல்லைன்னா தட்டையாக ஆகிடும். அதனால் ஆயில் கரெக்டாக காய வச்சா தான் உங்களுக்கு அப்பம் நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வரும். இப்போது இந்த அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த அப்பம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.